இன்னைக்கு வந்து டெஸ்ட் வாங்க போகிறேன். என்னோட ஃபைப்ராய்டுக்கான சர்ஜரிக்கான ஒரு டெஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாளையங்கோட்டையில் போய் வாங்க போகிறேன். நிறைய பேர் இங்கே பயங்கர அட்வைஸ், நமக்கு தான் எல்லாத்துக்குமே அட்வைஸ் கொடுப்பாங்களே. நிறைய அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாத, என்னோட தம்பி வீட்டிலேருந்து கூட வந்து பாம்பே வந்துருங்க, அங்கே நாங்கள் ஃபைப்ராய்டுக்கு சர்ஜரி பண்ணிக்கிறோம், பாளையங்கோட்டை ஹைக்ரௌண்டில். திரும்பவும் நான் ஆதாரபூர்வமாக எதுவும் சொல்லலை, பேச்சு வழக்கில் வந்து இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். பாளையங்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இந்த படிக்கிற பிள்ளைகளை வச்சு தானே பார்க்கணுவோ, அது படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் அக்கறைப்பட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து அதான் நினச்சேன், நான் வந்து இப்போ உயிரோடு இருக்கதே படிக்கிற பிள்ளைகள்னால தான், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்னால தான். ஒரு ஸ்டேஜில் லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் அப்படின்னு யோசித்த ஒரு காலகட்டத்தில் மைண்டில் வந்த ஒரே ஒரு தாட் என்ன அப்படின்னா, நான் ஒரு டீச்சர், எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காரு. அதே மாதிரி ஏதோ ஒரு அப்பா கஷ்டப்பட்டு பசங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் தான் ஒர்க் பண்ணேன், ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன், ஃப்ரூட்ஃபுல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் படித்தேனே. வேறு எந்த தாட்டுமே எனக்கு இல்லை. ஒரு ஸ்டேஜில் அவ்வளோ லைஃப்பில் ட்ராஜடிஸ் இருந்துச்சு, நிறைய ஏமாற்றங்கள், நிறைய வெறுப்பு என் மேலே இருந்தது. அப்போது வந்து எனக்கு ஒன்றுமே பண்ணணும்னு தோணலை. எனக்கு இருந்த ஒரே ஒரு தாட், எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். அதே படிப்பு வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஏதோ ஒரு அப்பா கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு அந்த ஃபீஸை, அதில் நான் சம்பளம் வாங்குகிறேன், சாப்பிட்றேன், ஏன்னா சம்பாதிக்கணும், நான் சாப்பிட்ணும், அப்போ நான் சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஒரு தாட் மட்டும்தான் வந்து என்னை வந்து மேலும் மேலும் முன்னேற்றி கொண்டுட்டு வந்திருக்குன்னு சொல்லணும். அப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு எக்ஸ்ட்ராவாக படித்து சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணி வேணே அவனுங்க வெளியே போய் சிஏ படிச்சுட்டு வருவானுங்க. சிஏ ஐசிடபிள்யூ படிச்சுட்டு வந்துட்டு, நான் பிகாம் எம்காம் படித்த டீச்சரா, ஐசிடபிள்யூ சிஏ நான் படிக்க முடியும், வெளியே போயிட்டு வந்துட்டு எனக்கு இன்ஸ்டியூட்டில் இந்த சமயம் இப்படி போடலான்னு சொன்னாங்களே, நீங்கள் இப்படி போடுறீங்களே அப்படின்னு வேணே என்னை டீஸ் பண்ணி இப்படியெல்லாம் நாங்கள் சண்டைலாம் போட்டிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸோட. அதனால வந்து எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி தான் வந்து எப்போவுமே. அதே மாதிரி நான் திரும்பவும் சோகமானதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு டஃபஸ்ட்டு செம்ம கண்டுபிடிச்சி இந்த செம்ம நீ போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இது மாதிரிலாம் நிறைய சேட்டை ஸ்டூடெண்ட்ஸோட பண்ணி தான் நான் வந்து படிச்சிருக்கேன். ஒரு பியர் குரூப் மாதிரி தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே வந்து படிச்சிருக்கேன். நீயும் படி, நானும் படிக்கிறேன். இப்போ கூட இந்த ஃபீஸ் லேட்டாக கட்டுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கூட நான் தான் சொல்லுவேன். இப்போ நான் நினச்சேன் அப்படின்னா, பிஹெச்டி வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் 1 lakh 2 lakh பே பண்ணி படிக்கலாம், யாருக்கையாச்சும் கடன் வாங்கி அது எஜுகேஷன் லோன் போட்டாது. ஏன்னா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், அதை வச்சு நான் வந்து படிக்கலாம். ஆனால் நான் வந்து நானே பணம் இல்லாததுனால தானே படிக்கலை. ஆனால் கமிட் ஆகிட்டோம் ஒரு இடத்துல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஃபீஸ் கட்டணும் தானே, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏதாவது பண்ணி கட்டுங்க அப்படிலாம் நான் மோட்டிவேஷன் வந்து பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ வந்து ஒரு பியர் குரூப் மாதிரி தான் நான் எப்போவுமே ஹேண்டில் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். நான் டீச்சர், நான் வந்து இப்படி இருக்கேன், நீ வந்தால் வணக்கம் சொல்லணும், இப்படிலாம் நான் வந்து ஹேண்டில் பண்ணதே இல்லை. என்னை சம்டைம்ஸ் சுபுன்னு கூப்பிட்டா கூட ஐ வில் பி ஹாப்பி தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி தான் நான் வந்து ஐ வாஸ் ஹேண்ட்லிங் மை ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது வந்து இப்போ எனக்கு அதான் தோணுது, சர்ஜரின்னு போகும்போது அது ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தானே, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே பார்த்துப்பாங்க என்ன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் போயிட்டுருக்கேன். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நமக்கு மெடிசன் தெரியலனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் வந்து நமக்கு தெரியும்ல, எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் ஒரு வாரம் படுத்துக்கிறது ட்ரைனிங் கொடுத்துட்டு வருவோம். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக போகும்போது ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்கும்போது ஒரு பொண்ணு பார்த்தேன், ஒரு குரூப் ஆஃப் நர்ஸ் சில்ட்ரன் வந்து பார்த்தேன். அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் வீடியோ பார்த்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சர்ஜரி ஆகிருக்கு, அதை பார்த்துட்டு எப்பா எனக்கு தலையே சுற்றிட்டுட்டி, என்னால் முடியவே இல்லை, எங்களோட திருநெல்வேலி ஸ்லாங்கில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த பிளட்டெல்லாம் பார்த்துட்டு தலையே சுற்றிடுச்சு. அப்போது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை இல்லையா, ஹவு டு ட்ரீட் அ பாடி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஒரு டாக்டராக எப்படி இருக்கணும், அதே சமயம் வந்து ஹியூமன் பீனாகவும் எப்படி இருக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. எப்படின்னா பிகாஸ் பொதுவாகவே வந்து திரும்பவும் இது ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து எமோஷ்னலி வந்து ரொம்ப அட்டாச்சாக ஆக மாட்டாங்க, பிகாஸ் தே see many bodies அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க ஒரு கருத்தை. எங்களுக்குமே கூட வந்து ஆஸ் அ டீச்சராக கூட வந்து
எனக்கு கூட வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, ஒரு நல்லதாக கெட்டதான்னு தெரியல. ஆஸ் வி கிராஸ் நல்லா பழகிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிராஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்கக்கிட்ட ஒரு பிரிவு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸில் 70 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 ஸ்டூடெண்ட்டாவது நல்லா க்ளோஸாக பழகுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போவாங்க. ஸோ பிரிவுங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வழியாகவே எனக்குலாம் தெரியாது. வருஷம் ஐ ஹாவ் டு ஃபேஸ் ஏதோ ஒரு பிரிவை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷ்னல்குள்ளே இருக்கிற சில எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வந்து கற்றுக் கொடுப்போமே. அதனால நான் வந்து கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தாலும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க நல்லா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பாளையங்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன். பார்த்து பாடியை ரிப்பேர் பண்ணி விடுங்க எல்லாரும். பார்த்து ரிப்பேர் பண்ணி விட்டால் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது செய்ய முடியும். திரும்பவும் ரிப்பேர் ப்ராப்பராக பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம், எனக்கு ஒன்றும் கிடையாது. ஐ ஹேவ் நோ கமிட்மெண்ட்ஸ். அதனால் ஒழுங்காக பார்த்து ரிப்பேர் பார்த்து விடுங்க என்ன அப்படின்னு சொல்லி, பாடி ஒழுங்காக ரிப்பேர் பாருங்கள் ஒழுங்காக படித்து அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன். காசும் இல்லை, உண்மை அதுதான். காசு இல்லாட்டி என்ன, பச்சை கிளிகள் தோளோடு அப்படிங்கிற அந்த பாட்டு வரிகள் மாதிரி, பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்குங்கிற மாதிரி இப்போதைக்கு காசு இல்லாத டைமில் இப்படி தான் பாடிட்டு போக முடியும். கரெக்டு தானே? ஓகே, பாய் பாய். அண்ட் மோரோவர் இப்போல்லாம் வந்து பாய் பாய் சொன்னதுக்கப்புறம் திரும்ப சொல்லக்கூடாதா? பரவாயில்ல. எங்கே போனாலுமே வந்து என்னை வச்சு தான் படிக்கிறாங்க. ரீசெண்டாக வந்து ஜிஆர்டியில் வந்து ஒரு சின்ன சீட் போட்டிருந்தேன் ஒரு 2000க்கு. அதை என்னால் ப்ராப்பராக கட்ட முடியல. அதை க்ளோஸ் பண்ணி ஒரு கிராமில் சின்னதாக ஒரு காயின் வாங்கினேன். அங்கே போய் உட்காந்தா மிடில் க்ளோசிங் அப்படி எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சு இன்னொரு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கேன். நான் உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். எப்படி கேல்குலேஷன் போடுறாங்க, மிடில் க்ளோஸ் பண்ணால் ஒரு ஸ்கீமை அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து பார்த்துட்ருந்தேன். அவங்க சொல்லி கொடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அதான் நேரம் ஆகுது அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல, நான் ஒரு டீச்சர் தான், நீங்கள் சொல்லிக் கொடுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ எங்கே போனாலுமே நம்மளை வச்சு தான் படிக்கிறாங்க. பாவம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பாடியை வச்சு படிச்சுட்டு போட்டுமே என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியோட மைண்ட் செட்டில் தான் நான் போகிறேன். இல்லை, எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு விஷயமே இருக்குது. இந்த ஆர்கன்ஸ்லாம் டொனேட் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இப்போலாம் சொல்லி வச்சா தான் ஒழுங்காக சர்ஜரி பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை. உண்மையிலே எனக்கு முன்னாடியே இந்த தாட் வந்து இருக்குது. எனக்கு வந்து ஹோல் பாடியே வந்து தானம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி மெடிக்கல் காலேஜுக்கு வந்து ஹோல் பாடியே டொனேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. அதுக்காக கொண்டு போடாதீங்க, கொண்டு போட்டு போய் பாடியை கேட்காதீங்க. இப்போதைக்கு ஒழுங்காக பாடியை ரிப்பேர் பார்த்து விட்டீங்க அப்படின்னா பாடி தேரும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரிப்பேர் பார்க்க வசதியாக இருக்கும். ஐ மீன் சாரி, நல்லா படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் பரவாயில்ல, படிக்கிற பிள்ளைகள் பார்த்தாலும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கையில் ஹாஸ்பிட்டல் போகிறேன் இன்றைக்கி.